நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என் டிவி, நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி குழுமத்திலிருந்து மற்றொரு யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். என் டிவி. இந்த செட்டிநாடு செஸ் அகாடமிங்கிறது முதல்ல ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம், எங்கள் தலைவர் உட்காந்துருக்காங்க நாராயணன் ஐயா, அவங்களுடைய விருப்பமும் செயலாளர் பழனியப்பனும் முதல்ல நம்ம செஸ்ஸை கட்டாயமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நகரத்தார் பிள்ளைங்களுக்காக ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்தினோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அருமையாக அது நடந்தது. நல்ல முயற்சி, நல்ல ஒரு பழனியப்பன் வந்திருந்தாங்க, விசாலாட்சி ஆட்சி வந்திருந்தாங்க, பனையப்பண்ணை ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட 76 வயசு அண்ணனுக்கு 77, அவங்களே 2 ஆட்டம் ஆடி ஜெயித்தாங்க. அந்த மாதிரி வரிசையாக எல்லாருடைய ஈடுபாடையும் பார்த்த உடனே அண்ணன் சிங்கார் அண்ணன் என்ன பண்ணாங்க, இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதை இந்த குழந்தைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் சரியான வகையில் இதை இன்னும் கொண்டு போகணுன்னா அதுங்களுக்கு நம்ம நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், அதை ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய சிந்தனையில் தோன்றியது தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு செஸ் அகாடமி துவங்கி இருக்கு. தைரியம் பிஸ்னஸ் எனக்கு தைரியம் எப்படி வருது, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் தைரியம் எப்படி வந்ததுன்னா, ஒன்று நம்ம நகரத்தார் உள்ள பரம்பரை தொழில் செய்யும் குணம், ரெண்டாவது அண்ணாமலை படித்தது, அண்ணாமலையோட அது அண்ணாமலை எம்பளம் அண்டு மோட்டோ போட்டிருப்பாங்க. அண்ணாமலை படித்தது நிறைய பேர் இருக்காங்க. அந்த எம்பளத்தை படித்து பார்த்துக்க, மோட்டோ யாராவது படித்து பார்த்துக்கிங்களா? நான் காலேஜில் படிக்கும்போது அந்த மோட்டோவை பற்றி இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கல, வேலை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கல. பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன், அந்த காலத்தில் அண்ணாமலை அரசர் என்ன வேணும், வாழ்க்கையில் முன்னேறிக்க என்ன வேணுங்கிறத அந்த மோட்டோவில் அழகாக சொல்லியிருக்காரு. சாதாரணமாக அந்த மோட்டோ கீழே எழுத வார்த்தைகள் கல்வி, ஞானம், படிப்பு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அண்ணாமலை அரசர் அந்த காலத்திலேயும் வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த், அதாவது படித்தா மட்டும் பத்தாது, வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த், கரேஜ் தைரியமாக இருக்கணும், ரெண்டாவது ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபெய்த் இன் காட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கம் அப் இன் லைஃப் அப்படின்னு அந்த காலத்தை எழுதி வச்சுக்காரு. அது ஒரு படிப்பை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணால் எல்லாருமே வெற்றி அடையாது. ஸோ பிளேயர்ஸ் கோச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட நிறையா விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மெயின் எய்ம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் மட்டும்தான் இல்லை, செஸ்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இதை ஒரு கேமாக மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் செஸ் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் கோச்சாக மாறிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களால் ஆர்பிட்டராக அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ உள்ள பிளேயர்ஸ்க்கு இந்த அகாடமி மூலியமாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப இது ஒரு பெரிய கிரேட் இனிஷியேட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம். இன்று 20/4/2025 நாள் ஞாயிற்றுக்கிழமை இனிய இந்நாளில் குரோம்பேட் நகரத்தார் சமூக கூடத்தில் நடைபெறும் எஸ்வி ஃபவுண்டேஷனின் ஒரு அங்கமான செட்டிநாடு செஸ் அகாடமி துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகரத்தார் சங்கத்தின் அங்கத்தினர் அனைவரையும் வருக வருக என உளமாற வரவேற்று மகிழ்கிறார்கள் செட்டிநாடு செஸ் அகாடமி குழுவினர். அங்கெங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை வணங்கி இறை வழிபாட்டோடு இந்நிகழ்வு ஆரம்பமாகிறது. இறைவணக்க பாடலை பாட வருபவர் தேவகோட்டையை சார்ந்த செல்வன் சேது லக்ஷ்மணன். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என்ன விண்ணை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தளவயிரனை உத்தமி பூதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழடை வீணை முற்படுகிரிதனில், முற்பட எழுதிய முதல்வோனே
முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் மச்சது போடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே ஏ செல்வன் சேது லக்ஷ்மணன் மிக அருமையான தனது குரலால் இறைவனை இங்கேயே எழுந்தருளச் செய்துவிட்டார். மிக அருமை. அடுத்த நிகழ்வாக எளிமைக்கு அடையாளம் ஆற்றலின் ஊற்று. தன் பேரின் எழுத்துக்களை விட இவர் படித்த படிப்போ அதிகம். தமிழ் மீது அளவிடாத பற்று, நகரத்தாரிடத்தில் இணக்கம் அதிகம் உடையவர், சமூக சேவையில் அதிகம் நாட்டம் கொண்டவர். ஆத்தங்குடி வணக்கம் சுப்பிரமணியனை அறியாதோர் இலர். யாரை பார்த்தாலும் முதலில் வணக்கம் கூறி தனது உரையாடலை தொடங்குவதால் இவருக்கு வணக்கம் என்ற சொல் தனது பெயருக்கு முன்னால் நிலைத்து வணக்கம் சுப்பிரமணியன் என்று அழைக்கப்படும் பெருமைக்குரியவர். இவர் படிப்போ சொல்லிக்கொண்டே போகலாம். BSc Maths, Diploma in Labor Law, Diploma in Mercantile Law, Diploma in Computer Application, PG in Business Administration, MA in Tamil Language and Literature, B.Ed, PG Diploma in Taxation Law, MBA in Finance and Finance Management, MPhil in Tamil, 5 டிகிரி 6 போஸ்டல் என் டிப்ளமா, 5 டிப்ளமா, 3 சர்டிஃபிகேட் கோர்ஸ், இவ்வளவும் படிச்சிருக்காரு. இதெல்லாம் ஏன் இப்போ சொன்னேன்னா, இப்போ இவ்வளோ பிள்ளைங்க இங்கே வந்திருக்காங்க. நம்ம +2 காலேஜ் அப்பாடி எப்படா படிப்பை முடித்தோன்னு இருக்கோம். ஆனால் இப்போ இவங்க அவங்க சிறு வயதில் தொடங்கிய பள்ளி படிப்பை 46 வயது வரை படித்துள்ளார்களாம். இந்த வகையில் பல்வேறு துறையில் தடம் பதித்தவர்கள் இவர்கள். 1980 முருகப்பா குழுமத்தில் டெம்ப்ரவரி டைப்பிஸ்டாக பணியில் சேர்ந்து 37 வருடங்கள் பணியாற்றி சீனியர் ஜெனரல் மேனேஜராக பணி ஓய்வு பெற்றவர்கள். பணி ஓய்வு பெற்றாலும் தனது திறமையால் தொடர்ந்து ஆனா மூனா குழுமத்தில் இன்று வரை கன்சல்டன்ட் இன் ஃபினான்ஸ் அண்ட் லீகலாக பணியாற்றி வருகிறார்கள். நகரத்தார் வேர்களை தேடி அமைப்பின் கீழ் நடைபெறும் ஆத்திச்சூடியும் நகரத்தார் மரபும் ஏட்டுக்கல்வியில் ட்ரஸ்டியாகவும் இருந்து வருகிறார்கள். இன்று அவர்களுடைய பிறந்த நாள். நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் துவக்க நாள். இந்நாளில் இந்த அகாடமியின் துணை தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அறிமுக உரை மற்றும் வரவேற்பு உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வேழ முகத்து விநாயகன் தந்திரு பொற்றாளை பணிகுவாம் தாழ்ந்து அவைக்கண் அமைந்த அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன். இந்த செட்டிநாடு செஸ் அகாடமிங்கிறது முதல்ல ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம், எங்கள் தலைவர் உட்கார்ந்துருக்காங்க நாராயணன் ஐயா, அவங்களுடைய விருப்பமும் செயலாளர் பழனியப்பனும் முதல்ல நம்ம செஸ்ஸை கட்டாயமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நகரத்தார் பிள்ளைங்களுக்காக ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்தினோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அருமையாக அது நடந்தது. நல்ல முயற்சி, நல்ல ஒரு பழனியப்பன் வந்திருந்தாங்க, விசாலாட்சி ஆட்சி வந்திருந்தாங்க, பனையப்பண்ணை ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது நாங்கள் எதிர்பார்த்ததை விட 76 வயசு அண்ணனுக்கு 77, அவங்களே 2 ஆட்டம் ஆடி ஜெயித்தாங்க. அந்த மாதிரி வரிசையாக எல்லாருடைய ஈடுபாடையும் பார்த்த உடனே அண்ணன் சிங்கார் அண்ணன் என்ன பண்ணாங்க, இதை இப்படியே விட்டுறக்கூடாது, இதை இந்த குழந்தைங்க நிறைய பிள்ளைங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் சரியான வகையில் இதை இன்னும் கொண்டு போகணுன்னா அதுங்களுக்கு நம்ம நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், அதை ஏன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அவங்களுடைய சிந்தனையில் தோன்றியது தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு செட்டிநாடு செஸ் அகாடமி துவங்கி இருக்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த செஸ்ஸு முதல்ல தோன்றியதே இந்தியாவில் தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் தான். வல்லாட்டம்ங்கிற பேரில் இருந்தது. இந்த வல்லாட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா
வள்ளுப்பலகைன்னு இருக்கும். அரங்கின்றி வட்டாடியற்று நிரம்பிய நூலின்றி கோட்டிகொழல்னு வள்ளுவர் கூட சொல்லியிருப்பார். இந்த வல்லாட்டம்ங்கிறது தான் பின்னாடி யானை முகப்புன்னு சொல்லுவாங்க. 3ஆம் நூற்றாண்டிலேயே யானை படையை வைத்து வென்றவர்கள் நம்முடைய மன்னர்கள், தமிழ் மன்னர்கள். அப்போ வந்து நீங்கள் கோவையில் தோன்றின ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியில் அரசர், குதிரை, அந்த மாதிரி செம்மண்களில் செய்யப்பட்ட சின்ன சின்ன பொம்மைகள்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே இதெல்லாம் விளையாடி இருக்காங்க. இந்த நம்ம பேசும்போது கூட சொல்லுவான், டே அவனை கட்டம் கட்டிட்டாங்கடா அப்படிமோ. இந்த கட்டம் கட்டுதல்ங்கிறது கூட இந்த செஸ்ஸில் தான் இருக்குது. நம்ம பாடல்கள் கூட 8 8ஆய் மனித வாழ்வை பிரிச்சுக்கோ, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 8 64 இதில் தான் இருக்குது. முதல்ல நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இதில் ரொம்ப சிறப்பான செய்தி என்னென்னா, நாம் வணங்குகிற முருகன் வல்லாட்டம் ஆடி இருக்கிறதாக பரிபாடல் 18ஆம் பாடல் சொல்கிறது. அந்த பரிபாடல் என்ன சொல்லுதுன்னா, வில்லுச்சொரி பகழியின் மென்மலர் தாயின வல்லுப்போர் வல்லாய் மலைமேல் மரம் வட்டு உருட்டு வல்லாய் மலைய நெட்டுருட்டு சீர்ததும்பும் ஆர்வமுடன் சிறந்து போர்த்ததும்பும் அரவம் போல கருவி ஆர்ப்ப கருவி நின்றன குன்றம் செருவேர் தாளை செல்வ. இது பரிபாடல் 18. ஆக முருகனே சதுரங்கம் ஆடியதற்கான ஒரு பெரிய ஆதாரம் இது. இப்போ வல்லக்கோட்டைன்னு நம்ம பார்க்குறோம். அந்த வல்லுப்பலகை வல்லாட்டம் இதனுடைய தொடர்ச்சி தான் வல்லுக்கோட்டையாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி இந்த தமிழர்களோட நிறைய இருக்குது. நம்ம சங்ககால பாடல்களில் பார்த்திங்கன்னா குறுந்தொகை, நற்றிணை, நிறைய விஷயங்களில் இந்த வல்லாட்டம் இருக்குது. அந்த விளையாடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மூளைக்கு நிறைய பயன்படுது. இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குது. வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வெறும் படிப்பாளியாக இருந்தால் மட்டும் பத்தாது. அதை தாண்டி நமக்கு வந்து வெற்றியை வந்து நல்கிறதுக்கு முயற்சி வேணும், பயிற்சி வேணும். இது ரெண்டையும் அது தருது. நீங்கள் ஒரு போர் மாதிரியே கேரத்தால் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம், ஒரு 10லேருந்து 25 மூவ். அந்த மூவ் வந்து உங்களுக்கு ஆரம்ப மூவ். அந்த ஆரம்ப மூவ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய எதிரியை எப்படியெல்லாம் தாக்கலாம். கொரில்லா போர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சிவாஜி மன்னன், மராட்டிய சிவாஜி மன்னன் ரொம்ப சின்ன படையை வச்சுட்டு அவனுடைய மிகப்பெரிய ஆளுமையினால தான் ஜெயிச்சான் எல்லாத்தையும். இதை நீங்கள் இந்த சதுரங்கத்திலே தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு காய்களையும், எதிரிகளுடைய காய்களை எப்படி நம்ம வந்து தகர்க்கலாம்ங்கிறதுக்கு தகுறது தான் முதல் 10லேருந்து 15 மூவ். அதுக்கப்புறம் பூரா பார்த்தீங்கன்னா எதிரிகள் எப்படி ஆடுறாங்களோ அதுக்கு எதிர்த்து நம்ம ஆடுறோம். ஒரு மூவ் பண்ணும்போதே 10 மூவ் நம்ம மனசில் யோசிக்கிறோம். வாழ்க்கையிலையும் நமக்கு சரிவு விழுகும் போதோ அல்லது ஒரு ஏற்றம் வரும்போதோ, அதுக்கு ஏற்றம் வரும்போதும் நம்ம நிறைய ஆடாமல், வாட்டம் வரும்போது வாடாமல் அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு இந்த சதுரங்க பயிற்சி உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் ஐயா அவர்கள் இந்த சதுரங்கத்தை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இதை நாம் வந்து கொண்டு செலுத்துறதுக்கு நிச்சயமாக வேர்களை தேடியில் மாதிரி சங்கங்கள் இல்லாமல் நம்ம இதை கொண்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருந்தால் தான் அதை வந்து சரியாக எடுத்துகிட்டு போக முடியும். எல்லாரும் ஒரே இடத்துல பண்ண முடியாது. இப்போ வேர்களை தேடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 சென்டர். இந்த 25 சென்டர்லையும் அங்கங்கே உள்ள அமைப்புகள் பொறுப்பேற்றுக்கிறதுனால தான் இன்றைக்கி இத்தனை பிள்ளைங்கள் பயன்படுது. அதே மாதிரி இன்றைக்கி அம்பத்தூர் சங்கம் வந்திருக்கீங்க, சிட்லப்பாக்கம் சங்கம், குரோம்பேட்டை சங்கம், திருவான்மியூர் சங்கம், இந்த மாதிரி பல சங்கங்கள் இங்கே வந்திருக்கோம். நாம் எல்லாரும் நம்ம குழந்தைங்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்ற நோக்கில் நாம் திரட்டி கொடுத்தா, ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் போர்டு எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்குறேன்னு இருக்காங்க. இது வந்து யாருக்கு நடத்துகிறாங்களோ அவங்க வந்து அதை வந்து பயிற்சி கொடுத்துருவாங்க. பழனியப்பன் மாதிரி, விசாலாட்சி ஆட்சி மாறுங்க, அவங்க வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இதை எப்படி மூவ் பண்ணணும், ஒரு காயின் வரும்போது அதை எப்படி நீ வந்து எதிர்கொள்ளணுங்கிற அந்த சதுராட்டத்தை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த குழந்தைங்களுடைய விளையாட்டுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு 30 பேருக்கு மிகாமல் ஒரு அமைப்பில் 30 பேருக்கு மிகாமல் இருந்தால் தான் தேவையில்லைங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு 15 பேர் ஆடலாம், அதாவது 15 செட்டு, 15 போர்டு, 30 பேர்னா 15 போர்டு ஆடலாம். ஏன்னா அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஆர்பிட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு 30 பேருக்கு மிகாமல் ஒரு இடத்துல நம்ம பண்ணினோன்னா இதை மென்மேலும் கொண்டு போக முடியும். இப்போது நிறைய இளைஞர்கள் நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் செட்டியார்களில் உருவாகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பயிற்சியாளர்கள் பார்த்திங்கன்னா பனையப்பன், பழனியப்பன், காசி, நிறைய எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா நம்ம ஆளுங்க அவ்வளவு பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான் இதை பண்ணினோம். அதனால இந்த ஒரு அமைப்பை எல்லாரும் நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும், இதை நல்லபடியாக கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து சிறப்பாக செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய இந்த துவக்க விழாவிற்கு வந்த அத்துணை நல்லுள்ளங்களையும் பொற்பாதங்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சான்றோர்கள் நிறைந்த கீழச்செவல்பட்டியில் பிறந்தவர்கள், அந்த ஊரிலேயே அரசு பள்ளியில் பயின்று 10ஆம் வகுப்பில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர். இவர் மட்டுமல்ல, இவரோடு கூட பிறந்த அத்துணை பேரும் அப்பள்ளியில் படித்து முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்களின் பெற்றோர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் வாழ்த்தினால் அடுத்தடுத்து பல பட்டங்கள் பெற்று பாம்பே சென்று முதலில் கெமிக்கல் கம்பெனி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள். இந்த வேலையில் கிடைத்த அனுபவத்தை மூலதனமாக வைத்து சிறியதாக ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்றை சென்னையில் துவங்கினார்கள். அதில் கடினமாக உழைத்து வெற்றியும் கண்டார்கள். ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்றால் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பம் மட்டுமல்ல, அவர்களின் சமூகமும் நாடும் முன்னேறும் என்பதை உணர்ந்து தான் ஈட்டிய செல்வத்தின் பெரும் பகுதியை கல்விக்காக வாரி வழங்கும் வள்ளல் நம் சிங்காரம் ஐயா அவர்கள். தன் பெயருக்கு ஏற்றாற்போல் தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு செயலையும் சிங்காரமாய் செய்பவர்கள். தன்னோடு மட்டும் இந்த சேவைகள் நின்றுவிடாமல் தன் பிள்ளைகளும் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் பதிய வைத்து தானே வழிகாட்டியாகவும் இருந்து வருபவர். அவர்களுடைய மகள் திருமதி லதா நாராயணன் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டு அவர்களது தாய் நாடான இந்தியாவில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி, அதாவது பொறியியல் மற்றும் மருத்துவத்துறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆகும் முழு கல்வி செலவையும் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் மூலம் செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்களது இச்சேவைக்கு ரோல் மாடல் தன்னுடைய தாய் தகப்பன்தான் என்று கூறி பெருமை கொள்கிறார்கள். பிள்ளைகள் படிப்பில் மட்டும் சாதித்தால் போதாது, விளையாட்டிலும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து பிள்ளைகளின் ஐக்யூ லெவலை மேம்படுத்தக்கூடிய செஸ் விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதை நம் சமூக பிள்ளைகளுக்காகவே செட்டிநாடு செஸ் அகாடமியை உருவாக்கியவர். அத்தகு பெருமைக்குரிய நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் தலைவர் திரு சிங்காரம் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்ற வருமாறு பணிவோடு அழைக்கின்றோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்து கூடியுள்ள அனைவருக்கும் எங்களது வணக்கங்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இந்த மிகச்சிறந்த விசுவாசு ஆண்டில் துவக்கப்படும் செட்டிநாடு செஸ் அகாடமி வரலாற்று சிறப்புமிக்க விருந்தாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். சாதாரணமாக நம் நகர்த்தார்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் புத்தி கூர்மையிலும் சிறந்து விளங்குகிறார்கள். அதற்கு மெருகூட்டுவது போல சில மாதங்களுக்கு முன் வேர்களை தேடி என்ற மிகச்சிறந்த அடிப்படை கல்வி ஒழுக்கம் நகர்த்தாசங்கள் மூலம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. குழந்தைகள் மேலும் பல்முக திறனோடு வளர்வதற்கு சதுரங்க விளையாட்டு தெரிந்தும் மற்றும் புரிந்து கொள்வது மற்றும் விளையாடி மகிழ்வது மிகவும் உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் இன்று செட்டிநாடு செஸ் அகாடமி உதயமாகிறது. செஸ் விளையாட்டு என்ஹான்சஸ் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், இம்ப்ரூவ் மெமரி அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் டெவலப்பிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எபிலிட்டிஸ் என்று பலருக்கும் தெரிந்ததே. இதை பற்றி மேலும் அறிந்து கொள்ள விரும்பும் பெற்றோர்கள் குழந்தைகள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளேயிங் செஸ் ஃபார் கிட்ஸ் என்று கூகுள் செய்து பார்த்தால் இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும். உஷாராட்சி கூறியது போல மும்பைக்கு சென்று வேலையை பார்த்து நம்ம நகர்த்தாக்க கூடிய என்டர்பிரைஸ் குணத்தோடு தைரியத்தோடு சென்னை வந்து கெமிக்கல் தொழில் ஆரம்பித்து சில வேலை கஷ்டத்துக்கு பிறகு பொருளீட்டி அதில் நல்ல ஒரு பகுதியை மக்கள் நல்லக்காக செலவிட்டு வருகிறேன். எனக்கும் இந்த தைரியம் பிஸ்னஸ் எனக்கு தைரியம் எப்படி வருதா, ரொம்ப சாதாரண குடும்பத்தில் தைரியம் எப்படி வந்ததுன்னா, ஒன்று வந்து நம்ம நகரத்தார்
உள்ள பரம்பரை தொழில் செய்யும் குணம். ரெண்டாவது வந்து அனாமலிஸை படித்தது, அனாமலிஸோட அந்த அனாமலிஸோட எம்பளம் அந்த மோட்டோ போட்டிருப்பாங்க. இங்கே அனாமலிஸை படித்தது நிறைய பேர் இருக்காங்க. அந்த எம்பளத்தை படித்து பார்த்துருக்கேன். யாராவது மோட்டோ யாராவது படித்து பார்த்துருக்கீங்களா? நான் காலேஜில் படிக்கும்போது அந்த மோட்டோவை பற்றி இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கல, வேலை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கல. பிஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தேன். அந்த காலத்தில் அண்ணாமலை அரசர் என்ன வேணும், வாழ்க்கையில் முன்னேறிக்க என்ன வேணுங்கிறத அந்த மோட்டோவில் அழகாக சொல்லியிருக்காரு. சாதாரணமாக வந்து அந்த மோட்டோவுக்கு கீழே எழுதிய வார்த்தைகள் வந்து கல்வி, ஞானம், படிப்பு அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம அண்ணாமலை அரசர் அந்த காலத்திலேயும் வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த், அதாவது இது படித்தா மட்டும் பத்தாது, வித் கரேஜ் அண்ட் ஃபெய்த். கரேஜ் தைரியமாக இருக்கணும், ரெண்டாவது ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபெய்த் இன் காட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ டு கம் அப் இன் லைஃப் அப்படின்னு அந்த காலத்தை எழுதி வச்சுருக்காரு. அது ஒரு படிப்பை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணால் எல்லோருமே வெற்றி அடையாமல் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த செஸ் அகாடமி எனக்கு பிடிச்ச விளையாட்டு மட்டும் இல்லை, அதனால் வந்து காரைக்குடியில் நான் ஒரு கோல்டன் சிங்கர் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன். சில பேருக்கு தெரியும். அங்கே வந்து ஹோட்டல் நடத்தும் போது அங்கே உள்ள ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூல், 10 ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் செஸ் விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கேயே அந்த மேனேஜ்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கி ஒரு 10 ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு செஸ் சொல்லி கொடுத்தோம் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ அந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் அது விட்டு போச்சு. பிறகு மறுபடியும் இங்கே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் இயர் இப்போ 6 months பேக் திரு பழனியப்பன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க செஸ் டோர்னமெண்ட். அதை பார்த்து நிச்சயமாக செஸ் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டிய அனைத்து இந்த அகாடமி ஆரம்பிச்சுக்கிறோம். இந்த பயன்மிக்க சதுரங்க விளையாட்டை கற்றுக்கொண்டு தங்கள் ஐக்கிய மேம்படுத்திக் கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் இங்கு இந்த செஸ் அகாடமியின் முக்கிய நோக்கம். இங்கு செஸ் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் சிலர் இந்த விளையாட்டின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இன்று கௌரவிக்கப்படும் திரு அங்கப்பன் மற்றும் பனையப்பன் சேராமன் போல இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவானால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த அகாடமி ஆரம்பிக்க ஒரு 15 days முன்னாடி மிஸ் அங்கப்பனை பற்றி கேள்விப்பட்டோன்னே இந்த மாதிரி மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் நமது கம்யூனிட்டியில் இருக்கிறார், அவர் வந்து உலகம் புறம் சென்று விளையாடி வருகிறார், உலக வீரராக இருக்கார் என்பதை அறிந்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டம் நல்ல மாதிரி அளிக்கிறது. அவரை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். செஸ் விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் விருப்பம் உள்ளவர்கள் செட்டிநாடு செஸ் அகாடமி உறுப்பினராக சேர்ந்து உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இந்த அகாடமி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோங்கிறத மிஸ்டர் பழனியப்பன் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினர் திரு அங்கப்பன் அவர்கள் விராச்சலையில் பிறந்தவர், சூரக்குடி கோவிலைச் சேர்ந்தவர். பள்ளி கல்லூரி படிப்புகளில் சிறந்த மாணவராக தேர்ச்சி பெற்றவர். கிரிக்கெட்டில் அதிகம் ஆர்வம் உண்டு என்பதை ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அவ்விளையாட்டை விளையாட முடியாது என்பதால் தனக்கு பிடித்து தேர்ந்தெடுத்த விளையாட்டுத்தான் இந்த சதுரங்க விளையாட்டு. தனது முதல் குரு தன்னுடைய சித்தப்பாதான் என்றும் தாய் தகப்பனுடைய முழு ஈடுபாட்டால் தான் என்னால் சாதிக்க முடிந்தது என்பதையும் தெரிவித்திருந்தார்கள். புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க விளையாட்டு வீரராக இருந்து பல்வேறு நிலைகளில் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் பயிலும்போது செஸ் பற்றிய விழிப்புணர்வு அதிகம் இல்லாத காரணத்தால் தான் எதிர்நோக்கிய இன்னல்கள் பிறருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக SSS அகாடமியை உருவாக்கி அதை சிறந்த முறையில் நடத்தி வருகிறார்கள். அந்த அகாடமி மூலமாக சதுரங்க போட்டிகளையும் நடத்தி வருவது பெருமைக்குரியது. மாற்றுத்திறனாளிக்கான பிரிவில் 2019ஆம் ஆண்டு
இந்தியாவிற்காக ஐரோப்பிய நாட்டில் உள்ள ஸ்லோவாக்கியா நாட்டில் சதுரங்க விளையாட்டில் பங்கேற்றார்கள். இவர்கள் இது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? நம்ம எல்லாருமே அவங்களுக்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கலாம். இருமுறை கொரோனா தொற்று காலத்தில் ஆன்லைன் மூலமாகவும் இந்திய நாட்டின் சார்பில் விளையாடி இருக்கிறார்கள். அகில இந்திய சர்வதேச சதுரங்க கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சதுரங்க பயிற்றுனர். சென்னையில் செஸ் ஒலிம்பிக் நடந்தபொழுது சதுரங்க நடுவருக்கான பயிற்சியும் நடந்தது. இதில் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் இருந்து 27 பேர் கலந்து கொண்டனர். அதில் 7 பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். அந்த 7 பேரில் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் 2. அதில் ஒருவர்தான் நமது அங்கப்பன் அவர்கள், ஃபைட் ஆர்பிட்டர். அதன் பிறகு சர்வதேச அளவில் சதுரங்க நடுவருக்கான தேர்விலும் வெற்றி பெற்று இந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி சர்வதேச சதுரங்க நடுவர் என்ற பெயரையும் அடைந்தவர்கள். திரு அங்கப்பன் அவர்கள் ஒரு சர்வதேச நடுவர் மட்டும் அல்ல, சதுரங்க பயிற்றுனராகவும் சதுரங்க போட்டிகளை சர்வதேச அளவில் நடத்தும் ஆர்கனைசராகவும் பன்முகத்தன்மையுடன் இருந்து வரும் ரோல் மாடல் இவர்கள். ஆயுதம் கையில் ஏந்தாமல் அறிவால் நடக்கும் விளையாட்டு சதுரங்கம். 1000 இடையூறுகள் அத்தனையும் ஆனந்தமாய் தாங்கி கிராண்ட் மாஸ்டர் கனவை நனவாக்கிய நமது சகோதரர் அங்கப்பன் அவர்களுக்கு எங்களது ஸ்பெஷல் சல்யூட். அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்க வருமாறு நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் தலைவர் திரு சிங்காரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உலக அரங்கிலேயே இந்தியாவின் புகழை நிலைநிறுத்தும் வண்ணம் தன்னுடைய மகனை மிகச்சிறந்த செஸ் வீரராக உருவாக்கிய பெற்றோர்கள் இந்த நேரத்தில் தன் மகனால் பெருமைப்படுகிறார்கள். அதுபோல தன் தாய் தகப்பனால் தான் என்னால் சாதிக்க முடிந்தது என்று கூறி அவர்களும் பெருமைப்படுகிறார்கள். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குரலுக்கு இணங்க அகமகிழும் இந்த நேரத்தில் நம் சமூகத்திற்கே பெருமை சேர்த்தவர் என்பதால் நாமும் பெருமை கொள்கிறோம். அவரது தந்தை திரு அடைக்கலவன் புதுக்கோட்டையில் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நகரத்தார் சங்கம் விராச்சலையில் துணை செயலாளராகவும் இருந்தவர். புதுக்கோட்டையில் செஸ் அசோசியேஷனில் துணை தலைவராகவும் தமிழ்நாடு செஸ் பிசிக்கல் அசோசியேஷனில் துணை செயலாளராகவும் பணியாற்றி வருகிறார்கள். அன்னார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய வருமாறு நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் துணை தலைவர் திரு வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது பாராட்டுக்களை தெரிவிப்போம். தமிழ் மொழியின் உயிர் எழுத்தாகிய முதல் எழுத்து ஆ என்னும் எழுத்து இவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரது பேரிலும் இருப்பதால் தான் என்னவோ ஆண்டவன் அருள் பெற்று நகரத்தார் சமூகத்தில் ஈடு இணையற்ற குடும்பமாக திகழ்கிறது. அவர்களின் தந்தை பெயரோ அடைக்கலவன், தாயின் பேரோ அடைக்கம்மை, தம் செயல் வீரர் அங்கப்பன் அவர்கள். தாய் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார்கள். அன்னார் அவர்களுக்கு மரியாதை செய்ய நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் பொருளாளர் திருமதி விசாலாட்சி ஆறுமுகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் திரு அங்கப்பன் அவர்கள் தனது செஸ் பற்றிய அனுபவத்தை நம்மிடையே பகிர வந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, தாருங்கள் உங்கள் உரையை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ செட்டிநாடு செஸ் அகாடமி ரொம்ப ஒரு பெரிய கிரேட் இனிஷியேட்டிவ் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டீமுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் விளையாண்டப்போ எங்களுக்கெல்லாம் கிடைக்கல. இப்போது நான் வந்து செஸ் கற்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th படிக்கும் போது தான் ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம்லலாம் எங்களுக்கு பெருசாக வந்து செஸ்ஸை பற்றி அந்தளவுக்கு நாலேஜஸ்லாம் இல்லை. இது ஒரு கேம், ஜஸ்ட் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம்.
பட் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே போக போக வந்து 2019 வந்து நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிருந்தேன். அந்த 2019 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் செஸ்ஸை பற்றி தெரியவே ஆரம்பிச்சிச்சு. செஸ்ஸில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி கோச்சிங் பண்ணணும், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அந்த நாலேஜ் வந்து நம்ம ஊரில் வந்து அந்த டைமில் இல்லை. ஸோ நான் போயிட்டு வந்துட்டு எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, இனிமேல் நம்ம வந்து விளையாண்டு அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம நிறையா பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணணும். நமக்கு கிடைக்காத நாலேஜ் இனிமேல் வர பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எய்மாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் 2019 வந்து போயிட்டு வந்த உடனே ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த அளவுக்கு நடக்காது அங்கே புதுக்கோட்டையெல்லாம். 1990 வந்து ஒரு ரேட்டிங் டோர்னமெண்ட் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் வந்து ரேட்டிங் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய எய்மாக இருந்தது, ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் புதுக்கோட்டையில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஒரு எய்மாக வச்சு, ஏன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம கோச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நிறையா விளையாடணும், அவங்க நிறையா டோர்னமெண்ட்ஸ் போக ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் வந்துட்டு நான் 2022 ஃபஸ்ட் டைம் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்தினேன். அது வந்து இப்போது வந்து 4 டோர்னமெண்ட் கண்டினியூஸாக இன்டர்நேஷ்னல் முடிச்சு இப்போ 5th டோர்னமெண்ட் மே மந்த் திரும்ப இன்டர்நேஷ்னல் ஒன்று வச்சுருக்கோம். இயர்லி நான் நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய எய்ம் அது. ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டினியூஸாக. ஸோ பிளேயர்ஸ் வந்து கோச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட நிறையா விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மெயின் எய்ம் வந்துட்டு செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் மட்டும்தான் இல்லை, செஸ்ஸில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம ஜஸ்ட் வந்து இதை ஒரு கேமாக மட்டுமே தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து செஸ் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிளேயிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் ஃப்யூச்சரில் வேணால் கோச்சாக மாறிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களால் ஆர்பிட்டராக அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுலேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இப்போ உள்ள பிளேயர்ஸ்க்கு இந்த அகாடமி மூலியமாக வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப இது ஒரு பெரிய கிரேட் இனிஷியேட்டிவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம். ஃபர்ஸ்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கும் வந்துட்டு நான் வந்து இந்த செஸ் அகாடமி அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண சோலைப்பன் பிரிப்பா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ செஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒன்லி கேம் மட்டும் கிடையாது, உங்களோட மைண்டு. நீங்கள் வந்து நிறையா டிசிஷன் மேக்கிங் உங்களால் எடுக்க முடியும் லைஃப்பில். நீங்கள் வெறுமனே இதை வந்து கேமாக நினச்சிட்டு இருந்துடாமல் இதை கண்டினியூட்டி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் லைஃப்பில் கண்டிப்பாக பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நல்ல டிசிஷன் உங்களால் எப்போ வேணாலும் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம், இந்த செட்டிநாடு செஸ் அகாடமிலேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரிபிள்எஸ் அகாடமி நடத்தக்கூடிய ரேட்டிங் டோர்னமெண்ட் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து 50% ஆஃப் த என்ட்ரி ஃபீ மட்டும்தான் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ எப்போவுமே யார் வந்து நீங்கள் ப்ளே பண்ணாலும் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் அகாடமி நடத்தக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லையுமே 50% நம்ம செட்டிநாடு செஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து வெய்வர் பண்ணிட்டோம். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனுபவத்தை மிக சிறந்த முறையில் எடுத்து கூறியதுக்கு மிகுந்த நன்றிகள். கருப்பு வெள்ளை கட்டத்தில் கவனமாய் ஆடும் விளையாட்டு சதுரங்கம் என்னும் விளையாட்டு சமயோஜிதமான விளையாட்டு, பண்டைக்கால போர் விளையாட்டு, உலகம் விரும்பும் உயர் விளையாட்டு, சிறியவர் பெரியவர் குழந்தைகளும் சிந்தித்து விளையாடும் புதிர் விளையாட்டு. இத்தகு சிறப்புமிகு சதுரங்க விளையாட்டை விளையாடி வரும் நமது நகரத்தார் பிள்ளைகளின் திறமையை வெளிக்கொண்டு வரும் வண்ணம் ஆதம்பாக்கத்தில் நகரத்தார் சங்கத்தில் ஏறக்குறைய 400 குழந்தை செல்வங்களை ஒன்று திரட்டி சதுரங்க போட்டி ஒன்றை நடத்தி அதில் பலரையும் வியப்பிற்கு உள்ளாக்கியவர்தான் நம்முடைய திரு பழனியப்பன் அண்ணன் அவர்கள். அவர்கள் ஆதம்பாக்கத்தில் செயலாளராகவும் உள்ளார்கள். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர்தான் திரு சிங்காரமையா அவர்கள். அங்கு நடைபெற்ற இந்த சிறப்புமிகு விளையாட்டை கண்டு இதை ஏன் நாம் நடத்தக்கூடாது என்று நினைத்தார்கள். அந்த உந்துதலுக்கு அவரை கொண்டு வந்தவர்தான் நம் பழனியப்பன் அவர்கள். அவர்களின் செயல் திறமையை கண்டு அதை தன்னோக்கமாக கொண்டு இன்று செட்டிநாடு சதுரங்க பட்டறையை உருவாக்க முழு காரணமாக அமைந்தவர்தான் நமது செயல் வீரர் திரு பழனியப்பன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டுமா, உலபாகம் நலமாயிருக்க நலபாகம் சிறப்பாய் செய்து தரும் நண்பர், அதிர்ந்து பேசாதவர், ஆனால் அழகாய் கருத்தை தொடர்ந்து வெளியிடுபவர்.
நம் செஸ் அகாடமியின் செயல்களை திறம்பட நடத்தும் செயலாளர் திரு பழனியப்பன் அவர்களை செஸ் அகாடமியின் செயல்பாடுகள் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று அனைத்து சங்க உறுப்பினர்களும் இங்கே வருகை புரிந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. அவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி தான், இது செட்டிநாடு செஸ் அகாடமி வந்து முழுக்க சிங்காரண்ணனை வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்ததில் அந்த மோட்டிவேஷனில் தான் இன்றைக்கி இது ஒரு அகாடமி ஒன்று உருவாகிருக்கு. ஆமாம், நாங்கள் வந்து இங்கே சென்னையில் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நாங்கள் உள்ளபடியே நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் தான் வருவாங்க காம்படிஷனுக்கு அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு 400 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் வந்து அகாடமி வந்து இவ்வளோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம நகரத்தார் பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம் அகாடமியா அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து தனியாக சொல்லித்தரலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் எல்லா சென்டர்லேயும் போய் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் வேர்களை தேடி கான்செப்டில் நாங்கள் வந்து அந்தந்த சங்கத்தோடு இணைஞ்சு இதை வந்து அந்த சங்க பிள்ளைங்களுக்கு முழுக்க நம்ம நகரத்தர பிள்ளைங்களுக்கு இதை சொல்லித்தரதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்கள் சைடில் இருந்தது பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் போர்டு, ஆர்பிட்ரு, ட்ரெயினர்ஸ் எல்லாருமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். உங்கள்கிட்டருந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 500 to 600 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸு அண்ட் தென் கோஆர்டினேட்டர். உங்கள் குழந்தைங்கள சங்கத்தில் இருக்க குழந்தைங்கள ஒருங்கிணைச்சு எங்களோட கோஆர்டினேட் பண்ணால் மட்டும் போதும். மற்ற எல்லா இதுவும் நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணிடுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக டோட்டலாக ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறையா இடையில ஒரு சங்கம் மீட்டிங் போட்டிருந்தோம், நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் எல்லாரையும். அப்போ அவங்க எல்லோரும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, இது ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், ஏன்னா இது வந்து ஒரு காம்படிஷன் கிடையாது, நீங்கள் பெர்மனெண்ட்டாக வந்து இதை வந்து ஒரு அகாடமியாக ரன் பண்ணுறனால எல்லாருமே வந்து ஒரு மினிமம் ஏதாவது ஒரு குருதர்ஷனன்ற மாதிரி ஏதாவது பே பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது ஒரு ரெஸ்பெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கன்சிடர் பண்ணாங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து அன்றைக்கி ஒரு 10 சங்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. அன்றைக்கி எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இது முடிவு பண்ணது என்னென்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 100 rupees வச்சுக்கலாம், 6 monthsக்கு வந்து 500 rupees கிளாஸ் ஃபீஸு. அது வந்து எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு எவ்ரி சண்டே, ஒரு மாதத்துக்கு 4 சண்டே 2 hours, ஈச் சண்டே 2 hours கிளாஸு. நீங்கள் சங்கத்திலேருந்து எந்த டைமிங் சொல்கிறீங்களோ அந்த டைமிங்க்கு நாங்கள் வந்து ட்ரெயினர் அனுப்பிச்சிடுவோம். அவங்க வந்து 2 hours உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிடுவாங்க. 4 Sundays கண்டினியூஸாக. இதை நாங்கள் ஒரு சண்டே மட்டும் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ட்ரெயினர்லாம் சொன்னது பார்த்திங்கன்னா, இது மறந்துடுவாங்க, ஒரு சண்டே மட்டும் சொல்லி கொடுத்தா அடுத்த மாதம் தான் திருப்பி வருவாங்க, அது எல்லாமே மறந்துடுவாங்க, அதனால் வந்து ஈச் சண்டேஸ் வச்சுருங்க, அப்படின்னா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஈச் சண்டேஸ் வந்து நாங்கள் வச்சுருக்குறோம். நீங்கள் உங்கள் சங்கத்துலேருந்து எல்லோரும் நல்லா கோஆர்டினேட் பண்ணி ஒரு சங்கமும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து எல்லாமே நாங்கள் பண்ணித்தர்றோம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எல்லாருமே நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அங்கே இப்போ சொல்கிற மாதிரி தான் இதில் வந்து ஸ்போர்ட்ஸுன்னு பார்க்காம ஏர்னிங்ஸ் வந்து இதில் எனக்கு இது செஸ்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பட் இப்போ நான் அறிவோம், இப்போ அது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் இதில் நிறைய எக்ஸ்பேன்ஷன் நிறைய இருக்குது. இதனால் பிள்ளைங்க செஸ் நிறைய பேர் இதில் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு வெறும் அகாடமியாக ரன் பண்ணுறாங்க செஸ்ஸில். அந்தளவுக்கு இதில் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதுக்கு எல்லா சங்கத்துலேருந்து நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா. நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற எல்லா சங்கத்துலேயும் பேசியிருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 36 சங்கம் இருக்குது. நார்மலாக நம்ம ஏரியா வைஸ் சங்கம் இல்லாமல் சென்னை வாழ் சங்கம்னு சொல்லி அது ஒரு 22 சங்கம் இருக்குது. மொத்தம் 36 சங்கத்துலேயும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறோம். எந்தெந்த சங்கத்துலலாம் ஸ்பேஸ் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அங்கே நாங்களே வந்து எல்லாம் அந்தந்த ஏரியாவிலேருந்தே ட்ரெயினரை வர வச்சு அங்கேயே உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவோம். இதில் வந்து இப்போ எப்படின்னா, பிகினர்ஸ் செஸ் விளையாட தெரியாதவங்களும் இதில் வந்து செஸ் கிளாஸ் எப்படி இப்போ வெளியில் போய் அகாடமியில் கற்றுக்க போகிறாங்களோ அந்த மாதிரி செஸ் விளையாட தெரியாதவங்களும் இந்த அகாடமியில் வந்து சேர்ந்துக்கலாம். இன்டர்மீடியேட்டர்னு தனியாக ஒரு பேட்ச் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து அடுத்த லெவல், பிகினர்ஸ்க்கு அடுத்த லெவலில் இன்டர்மீடியேட்டருக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது 2 லெவலும் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் லெவல் வந்து ஆன்லைனில் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் வந்து யாருமே வரமாட்டாங்க அகாடமிக்கு, சங்கத்துக்கு வந்து கற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு மேலே ஜிஎம் லெவலில் ட்ரைனிங் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அந்த ஜிஎம் வச்சு ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு 3 months கழித்து அட்வான்ஸ்டுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது வரைக்கும் எல்லாமே இப்படி தான் நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்கள் சங்கத்துலேருந்து எல்லோரும் உறுதுணையாக இருந்து
எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நான் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்லியிருந்தோம்ல, நாங்கள் ஸ்டார்டிங் அமௌண்ட்டு 500 ருபீஸ் 100 ருபீஸ், அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்கன்னா அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கன்சிடர் பண்ணி மாற்றிக்கவும் நாங்கள் முயற்சிக்கிறோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மிடையே வந்திருக்கக்கூடிய குரோம்பேட் நகரத்தார் சங்க தலைவர் திரு சின்னத்தம்பி ஐயா அவர்களுக்கு நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் தலைவர் திரு சிங்காரம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய வருகிறார்கள். குரோம்பேட் நகரத்தார் ட்ரஸ்டின் தலைவர் பாகனேரியைச் சார்ந்த திரு செந்தாமரை கண்ணன் அவர்களுக்கு நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் செயலாளர் திரு பழனியப்பன் அண்ணன் அவர்களை மரியாதை செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நம்மிடையே வந்திருக்கக்கூடிய திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். இன்று மிகவும் சிறப்பாக செட்டிநாடு செஸ் அகாடமி இந்த ஒரு அமைப்பு இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. இது எஸ்பி ஃபவுண்டேஷனுடைய ஒரு அங்கம். சிங்கார அண்ணனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த ஒரு பிஸ்னஸை அவங்க நிறைவு செஞ்சு அதுக்கப்புறம் நகரத்தார்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிஞ்சு இந்த உதவி செய்கிறது தான் அவங்களுடைய ஒரு மூச்சாக இருக்குது. எல்லாருமே நல்லா கைதட்டலாம். ஏன்னா ஒருத்தங்க நல்லது செய்கிறவங்களை நம்ம ஊக்கப்படுத்த வேண்டியது நம்மளுடைய ஒரு கடமை. ஸோ அண்ணனுடைய செயல்பாடுகள் அதை ஒரு புஸ்தகமாகவே போடலாம். அந்த அளவுக்கு அவங்க காரைக்குடியில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க கீழச்சேப்பட்டியில் முதியோர்களுக்கு கொடுக்கறது, அவங்களுடைய வள்ளல் அழகப்பர் மாதிரி அவர் இருந்த வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் கொடுத்தாரு. ஆனால் அண்ணே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரி நகரத்தார்களும் மற்றவர்களுக்கும் கீழச்சேப்பட்டியில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நடத்துறதுக்கு அவங்களுடைய சொந்த வீட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற செயல்கள் இந்த முதியோர் இல்லங்களாக இருக்கட்டும், அடுத்தது பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய செய்யணும்னு ஆர்வமாக இருக்காங்க. கடவுள் அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் நலத்தை கொடுக்கணும், அதுதான் மெயின். கூடிய சீக்கிரத்தில் 80 அண்ணன் கொண்டாடணும். நிச்சயமாக அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக வெளிநாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பிள்ளை தாய் 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாயுங்கிற கான்செப்டில் அவங்களும் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த செஸ் அகாடமி இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ஆதம்பாக்கத்தில் ஆரம்பித்தது தான். நானும் வந்திருந்தேன். அவங்க எதிர்பார்த்ததை விட 400 இருந்து 495 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆனால் வந்தது 400 பேர். அந்த அளவுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ எல்லாருமே இதுக்கு இந்த அமைப்பு வெற்றி அடையணும்னா இவங்க துணைத் தலைவர், அவங்க வணக்கம் சுப்பிரமணியன், அப்புறம் இந்த செயலாளர் இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நகரத்தார் சங்கங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இதை இவங்க சிறப்பாக செய்ய முடியும். ஸோ 36 சங்கங்கள்லையும் கொஞ்சம் மெனக்கிடணும். அதில் இந்த தலைவர் செயலாளர் பொருளாளரே பார்க்கணுங்கிறது இல்லை. அந்த உங்கள் சங்கத்தில் செஸ்ஸில் ஆர்வம் இருக்கவங்களை இவங்களோட கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. அந்தந்த சங்கத்தில் இருந்து உங்களோட சேர்ந்து அந்த செஸ்ஸில் ஆர்வம் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை ஏற்பாடு பண்ணி அந்த 20 பேரோ 25 பேரையோ சேர்த்து அதுக்குள்ள வழிமுறைகளை பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இது நம்ம பிள்ளைகள் நல்ல சென்னையில் இன்றைக்கி 36 சங்கம்னு சொன்னாங்க. அடுத்தது 76 ஊரில் இருந்து இருக்கோம். சுமார் 12,000 பேர் சென்னையில் இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம பிள்ளைங்கள்லாம் நிறைய, நான் அது முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், மற்ற விளையாட்டுல எல்லாம் உங்களுக்கு கையில் அடிபடும்,
மற்றதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த விளையாட்டில் இந்த அடிபடுறது யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதனால் தாராளமாக நீங்கள் எல்லா பிள்ளைகளையுமே இந்த செஸ் விளையாடுறதுக்கு உள்ள ஒரு அந்த அமைப்பில் சேர்த்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னுடைய மகவுட்டு பேரன் 10 வயசு இன்றைக்கி வந்து பெங்களூரில் அவன் வந்து அந்த 13 வயசுக்கு கீழே உள்ளதில் பெங்களூர், அதாவது கர்நாடகா சாம்பியன்ஷிப் பட்டம் இதுவரைக்கும் பெற்றிருக்காப்புல. இன்றைக்கி பூனேயில் விளையாடிக்கிட்டு இருக்காப்புல. 2500 இது ரேங்க் அந்த பாயிண்ட்ஸ் வாங்கினா கிராண்ட் மாஸ்டர். என்ன கரெக்டா? ஸோ இப்போ 1860 இருக்கான் அவன். ஸோ வந்து 10 வயசு. ஸோ உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் அவன் வந்து கிராண்ட் மாஸ்டராக ஆகணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த அமைப்பு நல்ல முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நகரத்தார் சங்கமம் அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது அங்கப்பன் அவர்களுக்கு அவங்க வந்து நம்ம புதுக்கோட்டையில் இதில் என்னென்னா காரைக்குடியில் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் அங்கே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம பக்கத்து மக்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சாங்க. அந்த எண்ணத்தை இப்போ அங்கப்பன் அவர்கள் அந்த புதுக்கோட்டையில் அகாடமி திறந்து அந்த பக்கம் நம்ம ஊர்கள்லையும் வாய்ப்பு இருக்கவுங்க நீங்கள் நம்ம ஊர்களில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு நாள் ட்ரைனிங் மாதிரி அவங்க அங்கப்பனை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க நம்ம 76 ஊர்லேயும் இருக்கவுங்க அந்தந்த ஊரில் ஏதாவது பண்ணணுன்னா கூட அதுக்குள்ள முயற்சிகளையும் நம்ம எடுக்கலாம் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி இப்பொழுது திரு அங்கப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நமது அம்பத்தூர் நகரத்தா சங்க தலைவர் திரு வள்ளியப்பன் அண்ணன் அவர்களும் சேர்ந்து மரியாதை செய்யும் நிகழ்வு. தலைவர் சிங்காரம் அண்ணன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. துணைத் தலைவர் வணக்கம் சுப்பிரமணியன் அவர்களுக்கு, செயலாளர் ராம பழனியப்பன் அண்ணன் அவர்களுக்கு, பொருளாளர் விசாலாட்சி ஆறுமுகம் அவர்களுக்கு, ரொம்ப சிறப்பு. இந்த கட்டட திறப்பு விழாவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். அவங்க தலைவர், அவங்க வந்து செயலாளர் எல்லாமே ரொம்ப சிறப்பான முறையில் இந்த மாதிரி இருக்காங்க. திரும்பவும் எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் நம்ம பிள்ளைங்களுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு 23 வயசுலையும் பையங்களுக்கு 25 வயசுலையும் கல்யாணம் பண்ணணும். அதனால் அடுத்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து 3 குழந்தைங்களை பெற்றுக்க சொல்லி கம்பல் பண்ணுங்கள். தொடர்ந்து கம்பல் பண்ணுங்கள். நீங்கள் அதாவது இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பெக்கிறது வளர்க்குறதெல்லாம் கஷ்டம், நிறைய செலவாகுது. அடுத்தது சொந்த தொழில் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தொழிலில் இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சொந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கு நம்ம பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது. நம்ம அதோட இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் முதல்ல இருந்தே சொல்லி வளர்த்து இந்த சமூகம் நல்ல முறையில் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே பெருமையான சமூகமாக இருக்கிறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்மிடையே திருவான்மையூர் நகரத்தார் சங்க கௌரவ தலைவர் வானொலி புகழ் ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களை நம்மிடையே பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். முதலில் நான் திரு சிங்காரம் செட்டியார் அவர்களை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற வேண்டும். எந்த ஒரு புதுமைக்கும் முன்னணியில் நிற்பவர்கள் அவர்களுடைய கானத்தூர் ஃபார்ம் ஹவுஸில் முதலாக எங்கள் திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் ஆண்டு விழாவைத்தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வாக அங்கே நடத்தினோம். இப்பொழுது பல சங்கங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். நாங்களும் இப்போ அண்மையில் கூட அங்கு எங்களுடைய 39வது ஆண்டு விழாவை நடத்தினோம். அந்த மாதிரி சிங்காரண்ணன் அவர்கள் பல புதுமைகளை தன்னுடைய வாழ்வில் செய்தவர்கள். வேலப்பன் சாவடியில் ஒரு அருமையான பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல்
காரைக்குடியில் பல செயல்களை செய்திருக்கிறார்கள். இங்கு அமெரிக்காவிலும் அவர்களுடைய புதல்விகள் பலருக்கும் உதவும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த செஸ் ட்ரஸ்டை எடுத்து நடத்துவது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த செயல். இந்த செயலுக்கு சென்னையில் உள்ள 36க்கும் மேற்பட்ட உள்ளூர் சங்கங்களும் ஒரு 25க்கும் மேற்பட்ட அந்தந்த ஊரை சார்ந்த சங்கங்களில் உள்ள உறுப்பினர்களும் இந்த செஸ் போட்டியில் செஸ் பயிற்சியில் கலந்து கொண்டு அவர்களுடைய எண்ணத்தை மிகவும் பெருமைப்படத்தக்கதாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல அவர்கள் இன்னும் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுடன் எனக்கு பல நாட்கள் பழக்கம் என்றாலும் நன்றி அசோசியேஷன் ஒன்றை தொடங்கி அவர்கள் அதனுடைய தலைவராக இருந்து பல ஆண்டுகள் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் அந்த நன்றி அசோசியேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நானும் ஒரு உறுப்பினர் தான். அந்த வகையில் அண்ணனுடைய பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரம் கருதி நான் என்னுடைய உரையை குறைத்து கொள்கிறேன். இப்பொழுது அனைத்து சங்கத்தினரையும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது அண்மையில் தொடங்கி இருக்கக்கூடிய ஏட்டுக்கல்வி, கிரிக்கெட் மற்றும் செஸ், இந்த மூன்றிலும் உங்களுடைய ஆர்வத்தை, உங்கள் உறுப்பினர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டி அதில் பயிற்சி பெற்று நம்முடைய நகரத்தார்கள் மென்மேலும் உயர, விளையாட்டுத் துறையிலும் உயர வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு தகவல் மட்டும், அந்த காலத்திலேயே நம்முடைய செட்டியார்கள் அந்தந்த ஊரிலே கொண்டு வைக்க போய்விட்டு ஊருக்கு வந்திருக்கும் அந்த 6-7 மாதங்களில் அந்த ஊரில் உள்ள சீட்டு கொட்டகை அல்லது நகர கொட்டகையில் அமர்ந்து சொக்கட்டான் ஆடுவார்கள். சொக்கட்டானுடைய வேறொரு வடிவம்தான் செஸ் என்று நினைக்கிறேன். எனக்கு செஸ்ஸை பற்றி அதிகம் தெரியாது. ஆகவே சொக்கட்டானுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா என்பது என்னால் நிச்சயமாக கூற இயலவில்லை. இருந்தாலும் நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் அனைத்து சங்கங்களும் இந்த செஸ் போட்டியில் அவர்களுடைய சிறு பிள்ளைகளை பழக்கப்படுத்தி நல்ல சிறந்த செயல் வீரர்களாக திகழும்படி, அதற்கு உறுதுணையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை திரு சிங்காரமண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். குரோம்பேட் நகரத்தார் ட்ரஸ்டின் செயலாளர் திரு சோலையப்பன் அவர்களுக்கு நம் செட்டிநாடு செஸ் அகாடமியின் துணை செயலாளர் திரு சிங்காரவேலன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய வருகிறார்கள். அன்னார் அவர்கள்தான் நமது சிறப்பு விருந்தினரான திரு அங்கப்பன் அவர்களை நம்மிடையே அறிமுகப்படுத்தியவர்கள். அன்னார் அவர்களுக்கு செட்டிநாடு செஸ் அகாடமி குழுவின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக அண்ணாநகர் நகரத்தார் சங்க தலைவர் கீழச்சேப்பட்டியை சார்ந்த திரு வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை பேச வருமாறு கனிவாக அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுகிறதுனே தெரியல. சிங்காரண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அண்ணாநகர் நகரத்தார் சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் மற்றும் பல ஊர்களில் பல நல்ல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு செஸ்ஸு மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம், அதனால் இந்த செஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மென்மேலும் வளர இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எங்கள் சங்கத் சார்பாக நாங்களும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ இந்த செஸ் அகாடமிக்கு நல்லா பண்ணுறோம்னே. ரெண்டாவது, இந்த நேரத்தில் துணைத் தலைவருடைய பிறந்தநாளுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காலையில் காவடி குரூப்பில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப நன்றி அண்ணே, தேங்க்யூ. அம்பத்தூர் நகரத்தார் சங்க தலைவர் பலவாங்குடியை சார்ந்த திரு வள்ளியப்பன் அண்ணன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நம்ம கோல்டன் சிங்கர் அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். அவங்க நம்ம படிப்புக்குன்னு போய் கேட்டால் இல்லைன்னே சொல்கிறதில்ல. எங்கள் நகரத்தார் சங்கத்துக்கு பார்த்திங்கன்னா வருஷம் 70,000-80,000 கொடுக்குறாங்க செக்கு பசங்களுக்கு. நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த நேரத்தில் அதை நன்றியை சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு மனசு இருக்கவங்க மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லாரும் பணம் வச்சுருக்கவங்க எல்லாம் கொடுக்கறதில்ல. ஆனால் அண்ணா எவ்வளோன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. அது போக நிறைய பேரை தனிப்பட்ட முறையில் படிக்க வைக்கிறாங்க. எங்கள் சங்கத்துக்கும் வருஷம் கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்ண்ணா.
அடுத்து நம்ம வணக்கம் சுப்பிரமணியனை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு அவரை கிரிக்கெட்டு விளையாட்டும் போது தான் ஏஎம்எம்மில் அவர் பெரிய ஜாம்பவானவங்க குழுமத்தில். என்னோடய ஃப்ரெண்டை வச்சு தான் அண்ணனை தெரியும். எங்களுக்கு நிறைய இப்போ அந்த கிரிக்கெட் ஆரம்பித்த புதுசில் ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க முருகப்பா கிரவுண்டெல்லாம். இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அம்பத்தூர் நகரத்தார் அவங்கள பற்றி மெயினாக சொல்லணும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம நகரத்தாரில் ஒரு செஸ்ஸு இதில் வந்து ஒரு ஜாம்பவானாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம எல்லோரும் கை தட்டணும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாரும் எல்லா இதுலேயும் இருக்கிறோம், நம்ம தொழில் பண்ணுறோம். ஏன்னா விளையாட்டில் நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தில் ஃபஸ்ட்டு கிரிக்கெட்டு ஆரம்பித்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி, என்பிஎல்னு சொல்லிட்டு நகரத்தார் ப்ரீமியர் லீக்கு. அது பார்த்திங்கன்னா அப்போது நாங்கள் ஏதோ ஒரு விளையாட்டாக ஆரம்பித்தோம். அன்றைக்கே வந்து இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. யாருமே வந்து வீட்லேயே டிவியை பார்த்துக்கிட்டு கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டு நெட்டை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, செல்லை பார்த்துக்கிட்டு. இப்போ எல்லாரையும் வெளியே வர வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த கிரிக்கெட்டில் அன்றைக்கி 300 பசங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோடய கிரவுண்டில் விளாண்டது. அது போக இல்லாமல் ஒருத்தங்க பார்க்கும்போது தான் நம்ம பழக முடியும். இல்லாட்டி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம நகரத்தாரில் அவங்க பக்கத்து வீட்லேயே இருந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. இது மாதிரிலாம் ஒரு பண்ணும்போது ஷெட்டில் ஆரம்பித்தோம். அடுத்தது நாங்கள் அம்பத்தூர் சங்கத்திலேருந்து இப்போ இவங்க ஆதம்பாக்கம் சங்கம் இந்த செஸ் ஆரம்பித்தாங்க. அதை வந்து இப்போ கோல்டன் சிங்கார் அண்ணன், நம்ம வணக்கம் சுப்பிரமணிய அண்ணெல்லாம் இப்போ அது வந்து செக்ரட்டரி எல்லோரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட துணையோட இது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி நகரத்தார் சங்கம் உங்களுக்கு அம்பத்தூர் நகரத்தார் சங்கம் முழு ஒத்துழைப்பும் தரும் என்று சொல்லி தேங்க்யூ. குரோம்பேட் நகரத்தார் சங்க துணை செயலாளர் திரு சண்முகம் அவர்களை நம்மிடையே ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து குரோம்பேட் நகரத்தார் சங்கத்தினுடைய ட்ரஸ்ட்டு கட்டின பில்டிங்கில் நடக்கிற ஒரு முதல் நல்ல ஒரு விழா. இந்த விழா வந்து ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கத்தினுடைய முயற்சியினால் இன்னைக்கு இந்த செஸ் காம்படிஷனுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய போட்டிகள் அது இதெல்லாம் எங்கெங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நகரத்தாரில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து அதுக்கு வந்து பெருந்துணையாக இருக்கிற அண்ணன் கோல்டன் சிங்கார் அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் நிறைய ஹெல்ப்பு வள்ளியப்பண்ண சொன்ன மாதிரி அவர் கிள்ளி கொடுக்குறதே இல்லை, அள்ளி கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு நாங்கள்லாம் போய் கேட்டிருந்தோம் அவர்கிட்ட போய், அண்ணா நாங்கள் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு 2,65,00,000 இந்த இதுக்கு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டிருந்தோம். அது 3,45,00,000 வந்து நிற்கிது இன்றைக்கி வரையும். எப்படியோ பண்ணிட்டோம் எல்லாம். உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்களுடைய அன்பளிப்புகளால் தான் இந்த இவ்வளோ பெரிய பில்டிங் வளர்ந்துருக்கு. அண்ணனை போய் கேட்டோன்னு சொன்னார், அண்ணா நான் வந்து படிப்புக்கு தான் கொடுப்பேன், இதுக்கெல்லாம் கொடுக்குறது இல்லை அண்ணன். வெங்கட் வந்து எங்கள் சங்கத்தில் வந்து மெம்பரு, கானடுகாத்தான் வெங்கட் வந்து எங்கள் ஊர் சங்கத்தில் வந்து நேமத்தாம்பட்டி வெங்கட் வந்து எங்கள் சங்கத்தில் மெம்பர். அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி என்ன அண்ணன்ட்ட ஒரே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு அப்படின்னு. அப்போ நான் சோலையப்பன் எல்லாம் போய் கேட்டோம். இல்லைண்ணே நான் வந்து படிப்புக்கு தான் கொடுக்குறேன், நான் வேணால் ஒரு 1,00,000 கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கன்னாரு. நான் சொன்னேன் கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கண்ணே, தர்மம் எப்படி பண்ணாலும் தர்மம் தான். நீங்கள் உண்டியலில் போட்டாலும் அது காசு சாமிக்கு தான் போய் சேரப்போகுது, பூ வாங்கி கொடுத்தாலும் சாமிக்கு தான் சேரப்போகுது, எண்ணெய் ஊற்றுனாலும் சாமிக்கு தான் அது போய் சேரப்போகுதுங்கிற மாதிரி நீங்கள் தர்மம் எப்படி பண்ணாலும் வந்துடும். என்ன உடனே 5,00,000 கொடுத்தாரு. 5,00,000 கொடுத்து இப்போ அண்ணன் பேரில் வந்து ஒரு ரூம் மாடியில் யாராவது நீங்கள் மாடி 2nd ஃப்ளோருக்கு போய் 3rd ஃப்ளோருக்கு போய் பார்க்கும்போது 8 ரூம் இருக்குது. 8 ரூம்லையும் யார் டோனர் 5,00,000 கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர் போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஜென்ரேட்டர் வாங்கணும், அதுக்கு ஒரு 4,87,500 ஆகுது. அப்புறம் அண்ணன்ட்ட வந்தோன்னே சொன்னேன், அதுக்கு என்ன ஜென்ரேட்டர் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு அள்ளித்தரும் வள்ளல்கள்னு நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வள்ளியப்பன் வந்து சொல்லிட்டார், அண்ணன் நிறையா கொடுக்குறாரு, எங்கள் சங்கத்துக்கெல்லாம் கொடுக்குறாருன்னு. இப்போ இந்த செஸ் அகாடமியை பொறுத்தவரையும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பு ஃபைனான்ஷியலி ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கண்ணே. நம்ம இதில் நிறைய பேர் பண்ணுறதுக்கு இருக்காங்க, நல்லா பண்ணி தருவாங்க. ஸோ இந்த சங்கத்து மூலமாக இங்கே வந்து நடத்துகிறது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. நீங்கள் நகரத்தாரர்களாகிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் என்ன நடந்தாலும்
நம்மளுடைய மண்டபத்தை உபயோகப்படுத்திங்க. பாருங்கள், ரொம்ப கிட்டக்க முருகன் கோயிலுக்கிட்ட இருக்குது. குரோம்பேட்டை நியரபிள் யார்கிட்ட அட்ரஸ் சொன்னாலும் ட்ரெயின் பஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்குது இங்கே வர்றதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்று கேட்டுக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அம்பத்தூர் நகரத்தார் சங்க மகளிர் குழு தலைவி திருமதி வள்ளி பழனியப்பன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வந்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க சிங்கார அண்ணன் அவங்களோட எஸ்வி ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தோட பிணைந்ததுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் நகரத்தார் சங்கத்துக்கு பல சேவைகளை செய்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு 18 வருஷமாக பழக்கம் அண்ணன். அவங்களோட 75வது பிறந்த தினத்தன்று 75 லட்சம் நன்கொடை கொடுத்த பெரிய வள்ளல் அவர்கள். பவள விழாவில் 75 வயதில் 75 லட்சம் எல்லோருக்கும் நன்கொடை கொடுத்தவர். அவங்களோட சேவை அது அண்ணன் மட்டும்தான் சேவை செய்கிறாங்கன்னு இல்லை. வீட்டில் ஆச்சி பார்த்தீங்கன்னா வாசுகி ஆச்சி அண்ணன் வந்து இந்த மாதிரி செஞ்சால் வாசுகி ஆச்சி கண் தெரியாத பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதி கொடுப்பாங்க. ஸோ அண்ணனும் ஆச்சி அவங்க மக எல்லாருமே சேவை செய்வதற்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று பிறந்த நாள் காணும் வணக்கம் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அண்ணனையும் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரியும். என்னென்னா அவங்க வந்து ஆன்மீக சிந்தனையாளர். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த செஸ் ஆதம்பாக்கத்தில் ஆரம்பித்தது, எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு திறம்படம் செய்கிறவங்க. அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட சர்வதேச சதுரங்க விளையாட்டு போட்டிகளுக்கு நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு அங்கப்பன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மெல்லாம் வந்து இவங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். எல்லார்கிட்டையும் திறமை இருக்கும். திறமை இல்லாத நம்ம சின்ன வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்க தான் யாராக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு நம்ம தான் நம்ம திறமையை வளர்த்துக்கணும். யாரும் நம்மளை வளர்த்து விட மாட்டாங்க. ஸோ நமக்கு என்ன இருக்குங்கிறத பார்த்து அதில் நம்ம அடுத்தடுத்த படியில் முன்னேறதுக்கான வழிகளை தேடணும். தம்பிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எங்கள் தலைவர் கௌரவ தலைவர் பேசினாங்க, லேனா காசிநாதன், அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தோடைய கௌரவ தலைவர். எங்களோட தலைவர் திரு வள்ளியப்பண்ணனும் பேசினாங்க. முதல்ல இந்த கிரிக்கெட்டுன்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அம்பத்தூரில் பண்ணோம், 2வது காரைக்குடியில் பண்ணாங்க, இப்போ 3வது திருவெற்றியூரில் பண்ணுறாங்க. அடுத்தது ஷட்டில் ஆரம்பித்தோம் நாங்கள் போன வருஷம். அதில் மகளிரும் வெளியில் வரணும். ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி வீட்டை விட்டு வெளியில் வர்றதில்லை. அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வரணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஷட்டில் கண்டக்ட் பண்ணோம். அந்த வகையில் இப்போ வந்து ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் வந்து செஸ் ஆரம்பித்து இப்போ அது ஒரு வகுப்பாகவே எடுக்கிறாங்க. இது போன்ற நம்மளோட குழந்தைகளோட திறமைகளெல்லாம் வெளிக்கொண்டு வரத்துக்கு நம்மளுடைய சங்கங்கள்லாம் இது போன்ற பல நல்ல முயற்சிகளை செய்யணும்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குரோம்பேட் நகரத்தார் சங்க செயலாளர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை நம்மிடையே ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வந்திருக்கும் அனைத்து 76 ஊர் நகரத்தார்களுக்கும், குறிப்பாக சென்னை வாழ் சங்கங்கள் மற்றும் அனைத்து ஊர் சங்கங்கள் சார்பாக வந்திருக்கும் நகரத்தார் அனைவரும் மற்றும் குரோம்பேட்டை வாழ் நகரத்தார்கள் அனைவரையும் குரோம்பேட்டை நகரத்தார் சங்க செயலாளர் என்ற முறையில் வாழ்த்துகிறோம். பொதுவாக வந்திருக்கவங்க தான் வாழ்த்தணும். நிறைய அவங்க ஓரிரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. சொல்லும் போதே இப்போ நானே 15 வார்த்தை பேசிட்டேன். ஓரிரு வார்த்தையும் சொல்கிறாங்க. பட்டு எங்கள் ஊர் லேனா காசிநாதன் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வணக்கம் சுப்பிரமணியன், எப்போவுமே வணக்கங்கிறதுக்கு ஒரு அர்த்தங்கிறது நான் அடிக்கடி யோசித்தேன். வணக்கம் வணக்கம்பாங்க எல்லோரும். அண்ணே வாங்க வணக்கம், வாங்க வணக்கம் செட்டியை வீட்டில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணனுக்கு அடைமொழி எதனால் வந்துச்சுன்னு தெரியல, அந்த வணக்கம் சுப்பிரமணியனை ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. அவங்களுடைய பிறந்த நாள் இன்று. அவர்களை நாங்கள் குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கோல்டன் சிங்காரம், அவங்களே தங்கமான மனிதர்.
எல்லோரும் நிறைய சொன்னாங்க, அள்ளி கொடுத்தாங்கன்னு. எங்களுக்கு 5 லட்சம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் நிறைய அள்ளி கொடுக்கல. 5 லட்சம் இப்போ புதுசாக அள்ளி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு 4 லட்சம் ஜென்ரேட்டரான். அடுத்தது நாங்கள் தேவைன்னா கேட்குறோமுன்னே. ஆமாம், ஏன்னா ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஆட்சி சொன்ன மாதிரி, அம்பத்தூர் வள்ளியப்பண்ணே சொன்ன மாதிரி அவங்க எல்லோரோட பிணைஞ்சிருக்காங்க. எங்களோட இப்போ தான் பின்னுறாங்க, இனிமே தான் பிணையணும். பின்னிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் பின்னிக்க விட மாட்டோம். அந்த பின்னல் வலையை தொடர்ந்து நாங்கள் சுற்று வலையாக ஆக்கி அவர்களை எங்களோட இணைப்பதற்காகத்தான் இன்று ஆலந்தூர் நம்ம செயலாளர் திரு பழனியப்பன் அவங்க இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போவுமே அரிச்சுவடி ஆவன்னா சொல்லுவோம், அது மாதிரி ஆரம்பமே ஆதம்பாக்கம் பழனியப்பண்ணு ஏற்கனவே நடத்தியிருக்காங்க. செஸ்ஸு 400 பேர் நம்ம நகரத்தார் குழந்தைகள் அருமையாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க. முதலாக முருகன் சன்னதி பக்கத்தில் இருக்கிற குரோம்பேட்டை நகரத்தார் சங்கத்தில் இதனுடைய முதல் துவக்கம் என்பதால் இது மிக சிறப்பாக, இன்னும் சீரும் சிறப்புமாக நிறைய ஃபங்க்ஷன், அடுத்த ஆண்டு விழாவையுமே நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு விழாவை முடிந்தவன் இங்கேயே நடத்துங்க. அந்த ஆண்டு விழாவுக்கும் இங்கே நாங்கள் இடம் தர்றதுக்கு சம்மதிக்கிறோம். எங்களுடைய குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் மற்றும் ட்ரஸ்ட்டு அனைவரும் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருப்போம். எப்போவுமே நம்ம வந்திருக்கவங்களே வாழ்த்துறோம். எங்கள் தலைவர் 2 பேரும் அருமையாக இருக்காங்க, சின்னத்தம்பேன்னு நம்ம செந்தாமரைக்கண்ணு 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. அவங்க எப்போவுமே பேச மாட்டாங்க, செயல்படுறது நாங்கள் அவங்க செயல் நிறைய பண்ணுவாங்க, பேசுகிறது கம்மி. எங்களை மாதிரி ஆளுகளை பேச விட்டுருவாங்க. அதே நாங்கள் பேசுனா அவங்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக சங்கமும் ட்ரஸ்ட்டும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அனைத்து உறுப்பினர் 2 வார்த்தை சொன்னீங்க, நிறைய பேசிட்டேன். எல்லாத்த விட நம்ம அங்கப்பன் அவர்களை பற்றி பாராட்டணும். நம்மளுடைய நகரத்தார்கள் வந்து எதுலேயுமே செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளை. ஒரு கோடு போட்டால் ரோடு போடுவோம், அது நமக்குத்தான். கணக்கு எழுதும் போதே ஊனாட்சி போட்டு நிறைய கணக்கு எழுதி ஆதாய வரவு வைக்கிற அளவுக்கு வரவு செலவு பண்ணுறவங்க நம்ம நகரத்தார்கள். அந்த மாதிரி இந்த மூளைக்கு வேலைங்கிறது ரொம்ப அருமையான சதுரங்கம். 8 பிரித்து 64 பிரிச்சுருக்காங்க. அந்த சதுரங்க விளையாட்டை மிக திறமையாக விளையாண்டு சர்வதேச நடுவராக வந்திருக்காங்க. அவங்களுக்கு குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் சார்பாக உங்கள் அனைவரும் சார்பாகவும் சேர்ந்து அவர்களை வாழ்த்துகிறோம். அவருடைய பயிற்சியின் கீழ் நமது குழந்தைகள் பயிற்சி பெற்றால் அவரை போல எல்லோரும் நடுவராகலாம். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை வந்திருக்கும் அனைத்து நகரத்தார்களையும் வருக வருகவென வரவேற்று, எனக்கு 2 நிமிடம் என்பதற்கு நான் 3 நிமிடம் பேசிவிட்டேன். ஆகவே தாங்கள் பொறுத்தருமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகம்பட்டியை சார்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அண்ணன் முத்துராமன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நமது நகரத்தார்களுக்கு கணக்கு அறிவு என்பது மிக அதிகம். அது தொடர்பான ஒரு விளையாட்டுத்தான் செஸ் என்பது. இது போன்ற துறைகளில் பயிற்சி போட்டிகள் என்பதெல்லாம் கிட்டத்தட்ட ஆதம்பாக்கம் நகரத்தார் சங்கம் ஒரு வருடம் 6 மாதம் இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலாக அவர்கள் தான் ஆரம்பித்தார்கள். முன்னெடுக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தையும் முனைப்பாக சென்று முன்னெடுப்பதற்கு ஒரு ஆர்வம் வேண்டும். அந்த ஆர்வம் நமது கோல்டன் சிங்காரமன்னன் அவர்களிடம் இருந்தது. அவர்களே மிகப்பெரிய செஸ் பிளேயர். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அவர்கள் 2 ஆட்டம் விளையாடினார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அடிப்படையில் அந்த ஆர்வம் இருக்கிறவர்களாகத்தான் அந்த விஷயத்தை முன்னெடுக்க முடியும். அதற்கு நன்கொடை கொடுப்பதற்கு பணம் வேண்டும், அதை தாண்டி மனம் வேண்டும். 2மே அண்ணன் அவர்களிடம் இருக்கிறது. ஆதலால் அந்த நிகழ்வும் அந்த போட்டியும் மிகச்சிறப்பாக நடந்தது. அந்த நிகழ்ச்சியை எடுத்து எமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினோம். லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து நம் நகரத்தார்கள் தவிர மற்றவர்களும் அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியையும் எடுத்து சொல்லுவோம். பொதுவாக நமது இளைஞரிடம் இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை பட்டை தீட்டுவதற்காக இங்கு ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த பயிற்சி மையமானது மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைய வேண்டும். அதற்கு எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியின் 1,51,000 சந்தாதாரர்கள் சார்பாகவும் கோடிக்கணக்கான பார்வையாளர்கள் சார்பாகவும் எங்களின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன அறிவிப்பு. இப்போ அங்கப்பனோட ஃபாதர் வந்து இப்போ சொன்னாங்க,
நம்ம இப்போ சென்னையில் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி வெளியூர்லேயும் நம்ம வந்து செட்டிநாடு சைடு பண்ணுறதா இருந்தால் அவங்க அங்கப்பனே வந்து கோஆர்டினேட் பண்ணி நடத்தி தர்றதாக வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அண்ணன். இப்பொழுது நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமது செட்டிநாடு செஸ் அகாடமியை நம்மிடையே துவக்கி வைக்கிறார்கள். நமது செட்டிநாடு செஸ் அகாடமியின் தலைவர் திரு சிங்காரம் ஐயா அவர்களும் மற்றும் நம்மிடையே வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரான ஃபெட் ஆர்பிட்டர் திரு அங்கப்பன் அவர்களும், அவர்களோடு செஸ் பயிற்றுவிப்பாளர்களாக நம்மிடையே திரு பழனியப்பன் அவர்களும் திருமதி விசாலாட்சி ஆட்சி அவர்களையும் இந்நிகழ்வில் இணையுமாறு உள்ளன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஇ படித்து ரேங்க் ஹோல்டராக பட்டம் பெற்றவர், 2022 மெஷின் லேர்னிங் சார்ந்த மேல்நிலை படிப்பை முடித்தவர்கள். சதுரங்க விளையாட்டை தனது 10 வயதிலிருந்தே தொடங்கி இன்று வரை தன் தினசரி வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே செயல்படுத்தி வருகிறார்கள். பள்ளி கல்லூரி படிப்பின் போது பல சதுரங்க போட்டிகளில் பங்கேற்றுள்ளார்கள். அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என் வாழ்வில் மகத்தான பயன்களை தந்துள்ளது. அந்த பலனை நம் சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்க தயாராகவும் அனைவரிடமும் இணைந்து வளர வேண்டும் என்றும் பெருமையாக கூறுபவர். ஆதம்பாக்கம் செஸ் போட்டியில் போட்டியாளராக வந்தவர்கள்தான் இவர்கள். அவர்களது திறமையை கண்டு வியந்த நமது சிங்காரம் ஐயா அவர்கள் செட்டிநாடு செஸ் அகாடமியின் துணை செயலாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சிங்காரமாய் சிறப்பாய் நடந்த இந்நிகழ்வில் முத்தாய்ப்பாய் நன்றியுரை வழங்க வருமாறு ஆத்திக்காடு தெக்கூரை சார்ந்த திரு சிங்காரவேலன் அவர்களை கனிவாய் அழைக்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி உரைக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்புட். நாங்கள் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் எவ்ரி 3 months ஒன்ஸ் உள்ளுக்குள்ளேயே ஒரு போட்டி மாதிரி கண்டக்ட் பண்ணலாம், நம்மளோட பசங்களுக்கு எப்படிலாம் நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஆதம்பாக்கம் மேட்சஸ் அண்ட் எல்லாமே நாங்களே வந்து இன்டர்னலாக கண்டக்ட் பண்ணி அவங்களுக்குமே நம்ம வந்து ஊக்குவிக்கலாம் என்று ஒரு அறிகுறி இருக்குது. எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணுறோம், எல்லாமே செயல்படுத்துவோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுடன் பேசும் வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு மிக்கவும் நன்றி. இன்று வந்த அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தலைவர்கள், பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள், நகர்த்தார் சங்கம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மாணவர்கள் மற்றும் அனைத்து ஆதரவாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த செஸ் அகாடமியின் துவக்க விழாவுக்கு நடத்த இந்த இடத்தை தந்த நகர்த்தார் குரோம்பேட் சங்கம் மற்றும் நகர்த்தார் குரோம்பேட் ட்ரஸ்டி அனைவருக்கும் நன்றிகள். நகரத்தார் டிவி முத்துராம் அவர்களுக்கும் மற்றும் சிவசுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். இந்த நாள் நமக்கு புதிய நாளாக தொடக்க இருக்கட்டும். காலம் நீளும் என்பதனால் இதில் விடுபட்டு போன பெரியவர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். செஸ் வழியாக வளருவோம், ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம். நமது செட்டிநாடு சதுரங்க பயிற்சி பட்டறைக்கான பொருட்களை வழங்க அதை பெற்றுக்கொள்ள குரோம்பேட் நகரத்தார் சங்கத்தின் உறுப்பினர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
இன்னைக்கு இதை துவங்கிய அன்னைக்கு நாங்கள் இன்றே உங்களுடன் இணைகிறோம் என்று நமது குரோம்பேட்டை நகரத்தார் சங்கம் இப்போது சதுரங்க வகுப்பை துவங்க உள்ளார்கள். குரோம்பேட்டை நகரத்தார் சங்கத்திற்கு எங்களுடைய செட்டிநாடு செஸ் அகாடமி குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். சொல்லுவாங்களே, எடுத்து வைத்து பிறந்தாலும் கொடுத்து வைத்து பிறக்க வேண்டும் என்று. அப்படி இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு பயிற்சி வகுப்பை தொடர்ந்து யாருன்னா நம்மளோட சிறப்பு விருந்தினராக நம்மளே வந்திருக்கக்கூடிய ஃபைட் ஆர்பிட்டர் திரு அங்கப்பன் அவர்கள் தான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இந்த இனிய நாளிலே பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகளை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டினோம். நன்றி. இப்பொழுது பயிற்சி வகுப்பு ஆரம்பமாக உள்ளது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் செஸ் போர்ட் இல்லையா? இதில் எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு தெரியுமா? சின்ன சின்னதாக இருக்கா? எவ்வளோ? 64. ரோட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்கும்? 64 ஸ்கொயர்ஸ் இருக்கும் அந்த செஸ் போர்டில். ஓகேவா? என்னென்ன கலரில் இருக்குது? ஒயிட், அப்புறம் கிரீன், பிளாக், அப்புறம் கலர் ப்ரௌன். ஓகே, ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செஸ்டம்ல லைட் ஸ்கொயர்ஸ் அண்ட் டார்க் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸை நம்ம லைட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிரீன் கலர்ல இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி சில போர்ட்ஸ்ல பிளாக்ல இருக்கும், சில போர்ட்ஸ் ப்ரௌன்ல இருக்கும், சில போர்ட்ஸ் இன்னும் வந்து டார்க் ப்ரௌன்ல இருக்கும். இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிப்பாங்க. அதை டார்க் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைட் ஸ்கொயர்ஸ் அண்ட் டார்க் ஸ்கொயர்ஸ். ஸோ லைட் ஸ்கொயர்ஸ் 32, டார்க் ஸ்கொயர்ஸ் 32. ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 64 டோட்டல் ஸ்கொயர். ஓகேவா? பாய் நேம்ஸ்லாம் தெரியுமா? பீசஸ் நேம்லாம் எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, அது என்ன பீஸ்? என்னது? பிஷப். இது யாரும் நியூ பிகினர்ஸ் இருக்கீங்களா? எதுவுமே தெரியாம ஹேண்ட் ரைட் பண்ணுங்க. கை மட்டும் சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஓகே, ஜஸ்ட் நீங்க ஜஸ்ட் பிகினிங் மட்டுமா பார்க்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நோட்டு, பென்னு எல்லாமே கொண்டு வந்துருங்க. ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு ஜஸ்ட் நான் வந்து பிகினிங் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். தெரியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கற்றுக்கலாம், லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பீஸ் வச்சுருக்காங்க? குட் குட். சோல்ஜர் இல்லையா? அப்போ சோல்ஜர் தப்பா? அப்போ பான் தப்பா? ரெண்டுமே கரெக்ட். ஸோ செஸ்ஸில் என்ன சொல்லுவாங்க? டேர்ம்னா பான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ செஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வார் மாதிரி. ஓகேவா? செஸ்ல என்ன பண்ணா வைப்பேன்? செக்மேட். செக்மேட்னா என்னது? எப்படி நம்ம படிப்போம்? செக் வச்சாலே ஜெயிச்சிடலாமா? எல்லா சைடும் செக் வைக்கணும். ஸோ அந்த கிட்ட என்ன பண்ணுவோம்னா அரெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் ஒரு செக் கொடுத்துருக்கும் போது அந்த கிட்ட என்ன ஆகக்கூடாது, அதுல இருந்து தப்பிச்சு போகக்கூடாது. ஓகேவா? அது பேர் என்ன? செக்மேட். செக்கோட செக்மேட்க்கு என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ செக் அப்படின்னா இங்க எஸ்கேப் ஆயிடும். செக்மேட்னா சரி. ஏன் இல்லை அது செக்மேட்ல? ஏன்?
காயின் கிங்கை அட்டாக் பண்ணிக்கும் போது அந்த கிங்கை என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்த விட்டு எங்கேயுமே நகர முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தா இது பேரு செக்மேட். ஓகேவா? ஓகே. ஸோ டோட்டலா 64 ஸ்கொயர்ஸ் பார்த்தோமா? இப்போ எது இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர்ஸ் தெரியுமா? எது? ஓகே, சூப்பர். ஸோ மிடில் ஸ்கொயர் இம்பார்ட்டன்ட். நடுவில் இருக்கு இல்லையா 4 ஸ்கொயர், சென்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த 4 ஸ்கொயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எப்படி நமக்குலாம் ஹார்ட் இம்பார்ட்டன்ட், அது மாதிரி செஸ் போர்டில் ரொம்ப முக்கியமான ஸ்கொயர் இது E4 E5 D4 D5. ஓகே, நான் சொன்னது யாரா புரியல, E4 E5 யாரா தெரியாது, ஜஸ்ட் ஆன்லைன் பண்ணு, தப்பு இல்லை.